ஒரு தடவை கேரட் பீன்ஸ் பொரியல் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வேங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. ஹெல்த்தியும் கூட. இதனால் நீங்கள் கேரட் பீன்ஸ் பொரியல் அடிக்கடி செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தாங்க. கேரட் பீன்ஸை வச்சு ரொம்பவே டேஸ்டியான பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கேரட் பீன்ஸ்னாலே பிடிக்காது. ஆனால் நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பீன்ஸில் ரொம்பவே நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் கேரட்லேயுமே பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை நம்ம அடிக்கடி பொரியலாகவோ எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை அடிக்கடி நீங்களும் செஞ்சு கொடுங்க. இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 300 கிராம் பீன்ஸும் கேரட்டும் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி 300 கிராம் இருக்குங்க. இதை நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி ரொம்பவே ட்ரை ஆகிடும், ஒரு மாதிரி காஞ்சு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சா நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து சமைக்கிறீங்களோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகவும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வத்தல் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்பவும் வெங்காயம் வதங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. ஓரளவு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்தளவு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸை நல்லா 1 டைம் வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 டைம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் கிடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. வேகட்டும் நல்லாவே. இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும் அடுப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி சார் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பவுல் அளவு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கலாம். 5 மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வத்தல் 1 சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 சின்ன சைஸ் 2 பல் பூண்டு எடுத்துருக்கீங்க. இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள், பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும்.
இப்போ இது வந்து இருக்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம கேரட் பீன்ஸ் வந்து வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மூடி எடுத்து வந்து பார்க்கலாங்க. அப்பப்போ நீங்கள் வந்து நடுவில் வந்து இதை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். ஸோ ஓரளவு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வந்து வேகட்டுங்க, மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நல்லா வெந்துருச்சு இந்த காய்கறி, பார்த்தாலே தெரியும் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிமிஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த மசாலா ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வரும், பச்சை ஸ்மெல்லாக. அது போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். அந்த 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூட ஆறவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரிமாறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும், சுவையாகவும் இருக்கும், எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்குங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.